அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணத்தின் போது மொத்த ஜவுளி வியாபாரிகளை சந்தித்து அவர் உரையாடினார். அப்போது பேசிய ஜவுளி வியாபாரிகள் ராயபுரத்தில் 3வது ரயில் முனையம் அமைக்க வேண்டும், புது வண்ணாரப்பேட்டை வரை உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை திருவொற்றியூர் வரை நீட்டிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் பேசிய ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணத்தை வருகிற 12ஆம் தேதியுடன் முடிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வடசென்னை பகுதியில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதிமுக ஆட்சியில் நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருந்தால் அதனை கிடப்பில் போடாமல் திமுக ஆட்சியில் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சி வருகிறப்போ இன்னொரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வருகிறப்போ ஏற்கனவே நிறைவேற்றிய திட்டங்களை கிடப்பில் போட்டுட்டா, அரசியல் நோக்கத்தோடு அதை கிடப்பில் போட்டுட்டா, அதனால மக்களுடைய வரிப்பணம் எப்படி பாழடிக்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக வச்சுதான் இந்த தொடர் இங்கே பேசுகிற ஒரு சொன்ன நல்ல கருத்து. நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நீங்கள் எதிர்பார்ப்பதை போல உங்களால் உருவாக்கப்படக்கூடிய திமுக ஆட்சி வர்றப்போ இந்த ஆட்சியில் எதுவும் உண்மையான உறுப்பினர் நடக்கல, இருந்தாலும் ஏதாவது 1-2 நடந்திருந்தா நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், ஜெயலலிதாவை போல ஒரு காழ்ப்புணர்வோடு அதை அப்புறப்படுத்துகிற முயற்சியில திமுக ஈடுபடாது, அதை தொடர்ந்து நிறைவேற்றுகிற முயற்சியில தான் நிச்சயமா திமுக ஈடுபடாது.